அது சாக்ஸ்லாம் சூடு பண்ணி தான் காலையிலே மாட்டணும். ஏன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்குங்க. சூடு பண்ணி தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் ஆகிக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வியூவை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், -5 டிகிரி 1.5 மைலேஜ். சூப்பர் மைலேஜா? வெயில் வருது பாருங்க, பாய்ஸ் குஷியை பாருங்க. நம்ம ஊரில் வெயில்லாம் ஓடுவோம், நம்ம ஊரில் வெயில்லாம் ஓடுவோம், இங்கே வெயில்லாம் ஆசையாக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் பாருங்கள், டயர் டெம்பரேச்சர் -3 -4 -3 -4னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். 1 கிலோமீட்டர் வந்துமே வந்து -3 -4 தான் இருக்குது. அங்கே ஒரு வண்டி வருது பாருங்க, -4 இருக்கு. இப்போ சரியான காற்று, கூலிங் பிரிக்குது. தண்ணியெல்லாம் பாருங்கள் எப்படி ஃப்ரோசன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு இடம் மட்டும் தான் விழுது, அந்த இடம்லாம் ஃப்ரோசன் ஆயிடுச்சு. மூவி क्या मूवी? ये मूवी का नाम याद नहीं, बस ऐसे मूवी देखा था. चेन्नई एक्सप्रेस. वैसे आपका एक्टर कौन है सबसे तगड़ा एक्टर? विजय इளைய தளபதி விஜய். हाँ 1 2 ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேற யாரு? நான் தான். ஆமாங்க, ரோம்லி. ரோம்லிங்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில கூட்டமே இல்லாம ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க செல்ஃபா கார் வச்சிருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ற மாதிரி ஐட்னர் ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க பாஸ், பாத்ரூம் வீட்டில் எப்படி இருந்துச்சு? ஐயோ சாமி, சத்தியமா ஒரு காலையில் அடிப்படை அந்த ஒரு விஷயங்களை முடிக்கிறதுக்குள்ளே பாடுபட வேண்டியிருக்கு. சத்தியமா முடியல. கை அப்படியே முடிச்சுட்டு எனக்கு உண்மையிலே கதை ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ வா கையை மடக்க முடியல. சேர்க்கிக்குள்ளே அப்புறம் கையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணேன். வாய்ப்பு இல்லை, பயங்கர இது. ஆக்சுவலாக அது வீட்டிலேருந்து பார்க்கையில் அவங்களுக்குலாம் தோணலாம் இவங்க வந்து ஓவர் எக்ஸாசேட் பண்ணிட்டு சொல்கிறாங்கன்னு. பட் அப்படி இல்லை, இங்கே இருக்கையில் செம குளிர், நிற்கவே முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மாம்ஸ் வந்து இந்த அங்கே இருக்கு பாருங்க, அதான் இந்தியன் ஸ்டைல் பாத்ரூம் சொல்லிட்டு இந்த அதில் ஒரு பாத்ரூம் இருந்தாப்புல. ஃபோனை விட கையில் பிடிக்க முடியல, அடுங்குது. -14 இப்போ. இன்னைக்கு நைட்டு தான் உச்சக்கட்ட குளிர். இன்னைக்கு மட்டும் கடந்துட்டோம். நீங்க கடந்துட்டோம்னா எனக்கு லைஃப் வந்து ஒரு பெரிய நான் ஊர்ல போயிட்டு சொல்லுவேன், ஒசூர்ல இருந்து காலையே வந்து போயிட்டு ஸ்காட்லாண்ட்லயே வந்து போய் சைனா பார்டர் வரைக்கும் போய் என்ன இமாலயா மேல பல வில்லேஜுகளை பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு. கிலோமீட்டர் குளிர்ல டிராவல் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னைக்கு நைட் வந்து -22 போகுது காசால. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இந்த கம்பி எவ்வளோ பழுபழுன்னு பழுத்துருக்கு. இதெல்லாம் சூடு காட்டுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ கால்லாம் கழுவுனது வந்து மாட்டீங்களா ப்ரோ? சில்லுன்னு இருக்கு. ஸோ அப்படியே வந்து இந்த மாஸ்டேஜரா இல்லை அந்த ரூம்ல போய் எடுத்துட்டு இங்கே இருக்கா? அது சாக்ஸ்லாம் சூடு பண்ணி தான் காலையிலே மாட்டணும். ஏன்னா எல்லாமே சில்லுன்னு இருக்குங்க. சூடு பண்ணி தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் ஆகிக்கணும். சூடு வந்து எல்லாம் இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கெல்லாம் சர்வே பண்ணுறது. என்ன மாம்சே கிளம்பியாச்சா? மாம்சம் சொல்லிட்டு நிற்கிறாரு. இன்னைக்கு நைட்டு தான் இருக்கு ரியல் சம்பவம். உச்சக்கட்ட குளிர் இன்னைக்கு தான். இன்னைக்கு நைட்டு உச்சக்கட்ட குளிர். எவ்வளோ பார்த்துட்டோம் நாங்கள் இங்கே பாருங்க, அடுத்து லாக் வரலன்னா அவ்வளோதான், நாங்கள் முடிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரி அப்டேட் பண்ணுறோம் இன்ஸ்டால. அடுத்து எதுவும் வரலன்னா நாங்கள் செத்துட்டோன்னு அர்த்தம். மாம்ஸ் கட்டா வேவுவா அரை மணி நேரம் பிறகு நாங்களாம் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து சூடாக அந்த குளிருக்கு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓட்ஸ் போட்டு இவரை பாருங்க, ரோஸ் மில்கம். யாரா அந்த குளிருக்கு ரோஸ் மில்க் குடிப்பாங்களா? நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் குடிக்கிறத பார்த்துட்டீங்க. போஸ்ட் எஃபர்ட்ஸ் எதுவும் இருந்தால் அதையும் நான் காமிக்கிறேன். அந்த இருக்கு ஃப்ளேவர் இல்லை, கலக்கிறது இந்த இருக்கு. இது ஆல்ரெடி எதையா போட்டு கலக்கி மசாலா இது சாப்பிட்டது வேற ஒன்றும் இல்லை. இது முக்கியா? ஏன் உள்ள போகிற அந்த இருக்கு பாரியா பக்கெட்டில் முக்கியா? தெரியாம ஒன்னோட எடுத்து குடிச்சிருப்பேன். நீ வேற ஊத்தியா? ரோஸ் மில்க் ஊத்தியா? சரி அதுதான் ஊத்தணுமா? மாப்பின சத்தமே இல்லாமல் இருக்காரு. எங்க அடி வாங்கிட்டீங்களா?
என்ன வீட்டில் வீட்டம்மா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அது நேற்று கண்டுபிடிச்சிட்டாங்களா நைட்டு? அப்படியா கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை இது இல்லை. அப்போ அந்த வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிடும். குளிமையா ரோஸ் மில்க் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையா நல்லா ஆடி கலந்துருச்சாயா? இன்னும் தண்ணி ஊற்றுமியா? போதுமா? எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் சீனி போடியா? சீனி போதுமா? கரெக்டான கன்சிஸ்டன்சி. சீனி போதுமா? சீனி போதுமா? யோ சீனி போடியா? சம்முன்னு இருக்குமியா? சீனி போட்டோம்யா? யோ இந்த அதையும் போட்டியா? போட்டாச்சா? ஒன்று தான் இருந்துச்சா? 2 இருந்துச்சு, 2 போட்டோம். போதும் அப்போ போதுங்க. இது என்ன எசன்சியா? ரோஸ் மில்கா? ரோஸ் மில்க் எசன்சியா? போதும் ரெண்டு ஊற்றியா? போதும் 1 2 போதும் நேற்று அதிகமாகிடுச்சியா? திக்கா குடிச்சாலும் நல்லா இருக்கும். நேற்று 5-6 சொட்டுக்கு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ப்ரோண்ணா கலரு. ஜம்முன்னு இருக்கும்டா. அவர் வந்து ரோஸ் மில்க் தான் நம்ம வேயை குடிச்சு முடிப்போம். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வியூவை பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பித்தி வேலியில் டேபோன்னு ஒரு இடத்துல இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேபோலேருந்து காசா போகிற தான் பார்க்க போகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கார்பியனில் எப்படி இந்த டேபோ வந்ததுக்கு நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இவர் தான் பெரிய ரவுடி இந்த ஏரியாவில். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் வண்டி வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் சைட்லாம் ஸ்னோவை பாருங்கள். சரியான ப்ராப்பர்ட்டி. நேற்று ஸ்டே பண்ணியிருந்தது. செம்ம குளிர், -14 இங்கே. பெரிய மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, வெளியில் தான் வந்து இந்தியன் டாய்லெட், அதாவது காமன் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டு நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே செக்இன் பண்ண பார்த்துருப்பீங்க. சரியான ப்ராப்பர்ட்டி. எனக்கு இங்கேருந்து இன்னொரு நாள் தங்கணும் போல இருக்குது. பட் ஏன்னா பாய்ஸ்க்குலாம் டைம் இல்லை, டேட் இல்லை. ஸோ அதனால் அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து காலைல ஒரு 5-5:30 எழுந்திரிச்சிட்டோம். நம்ம தண்ணி கேட்க தான் கொடுப்பாங்க. அதையும் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து தண்ணியெலாம் ஃப்ரோசன் ஆகிருக்கும். நம்ம கேட்க இந்த பக்கத்தில் இது இருக்கும், ரிவர் போய்கிட்டு இருக்கும், அதாவது நதி போய்கிட்டு இருக்கும். அதில் வந்து பிடிச்சி கொடுப்பாங்க, சூடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க. மாம்ஸ்க்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் வரஞ்சோடனே காலைல 5:30 வந்து இந்த இந்தியன் டாய்லெட் வந்தார். கையெல்லாம் வரைக்கும் எவ்வளோ காமிக்க டெம்பரேச்சர்? -5 காமிக்குதா? -5. அப்போ நைட்டில் -14 இருக்கும். புகையை பாருங்க, வண்டியில் வைக்க பாருங்க. சவுண்டு பார்த்தீங்களா? ஆயிலேருந்து எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தான். ஸோ இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. மிட் நைட்டில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியான கூலிங்க. கையெல்லாம் வந்து விரைக்குது. எனக்கு வீடியோட எடுக்க முடியல. போமா போலாம், தூக்கி வண்டியில் போடு. வண்டியில் கீழே போடு. பாய் ஆப் உறைஞ்சி வைக்கிறான். தூக்கிட்டு போய் லோடு. ஓகே போய்ட்டா டாடா டாடா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து -3 காமிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாய்ஸை பின்னாடி பாருங்க, எல்லாம் ஒரே பணியில் இருக்காங்க. அவ்வளோ சரியான கூலிங்கு, பயங்கரமான கூலிங்கு. ஹீட்ரு போட்டிருக்கோம், 31-2 டிகிரி வச்சுருக்கோம் வண்டியில். இன்னும் வந்து அந்த கூலிங் வரல. இன்னும் அந்த ஹாட் ஆக. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. சரியான கோல்டு, முடியல. வெளியில் கையை விட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பாய்ஸ் எவ்வளோ ஒரே பண்ணியில் உட்காந்துருப்பான்னு பார்க்குறீங்க. நான் விண்டோ திறந்தா பாய்ஸ்க்கு குளிர் தான் செய்யும். ஆல்ரெடி ஒருத்தர் தும்மல் போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுமே, வீடியோ எடுத்தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. ஒரே இருக்கணும். ஓகே, கொஞ்சம் மேலே ஏறிட்டு காமிக்கிறேங்க. சரியான மேலே புது வெள்ளை மழை இங்கு உச்சரிப்பு பயங்கரமா இருக்கு. பாட்டு வரல குளிருக்கு, அவ்வளோதான்.
அவ்வளோதானா? இதுக்கு தான் நீ திருப்புங்க சொன்னீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் விட்டு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. பட் ஆனால் கை வந்து தாங்க மாட்டேங்கி. க்ளவுஸ் போட்டால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. பின்னாடி பாய்ஸ்க்கு வேறு ரொம்ப காற்று அடிக்கும் கதவை திறந்தோம்னாலே. ஃப்ரண்ட்டில் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க விண்டோவை திறந்தோம்னா ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களோட பேக்கில் இருக்கவங்களுக்கு தான் காற்று கிளிக்கும். ஸோ இங்கேருந்து காசா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருங்க, 1 மணி நேரம். பட் கூகுள் படி பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர் காமிக்கும். ஆனால் சுற்றி போகும், நம்ம கூகுள் படி போகிறது இல்லை. ஸோ காசா போகிறதுக்கு மெயின் ரோடு வந்துட்டோம். வெயில் பாருங்க இப்போ தான் வருது. டே டைமில் வந்து கூலிங் கம்மியாக இருக்குங்க, ஆனால் நைட்டு வந்து உக்கரமாக இருக்குது, பிரிச்சு எரியுது. உக்கரத்தின் உக்கரம் வந்து நீ காசால ஆக போகிற கூலிங் தான். இன்னும் வந்து -3 தான் இருக்குது. செம்மையாக இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்கு பாருங்க ரோடு. சரியான பள்ளத்தாக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட மைலேஜ் கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், -5 டிகிரி 1.5 மைலேஜ். சூப்பர் மைலேஜா? மைலேஜ் எல்லாம் கேட்குறீங்க, காமிச்சின்னா ஒரு மாதிரி நினைப்பீங்க, இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குது. பட் இந்த மாதிரி இடத்துல இதுக்கு மேலே என்னத்த மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? 1.5னா பார்த்துக்கோங்க, டிராக்டரோட மோசமாக இருக்கும். ஏன் இது காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஎம் வந்து அதிகமாக ரைஸ் பண்ணிட்டு தான் இருப்போம், இல்லைன்னா டெஃப் கம்ப்ளைண்ட் வந்துடும். நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆயிலே ஃப்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து ஹீட் ஆகாது கேட்டலிட் கன்வெர்ட்ரு. அப்படிங்கிறப்ப யூரியா வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ டெஃப் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒரு ஹை ஆர்பிஎம்மில் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப மைலேஜ் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வெயில் வருது பாருங்க, பாய்ஸ் குஷியை பாருங்க. நம்ம ஊரில் வெயில்லாம் ஓடுவோம், இங்கே வெயில்லாம் ஆசையாக இருக்குது. ரைட் பண்ணுங்க, போர்டில் லெஃப்ட்டில் போகணும்னு நினைக்கிறேன். இது ரைட்டில் கூட சுற்றி போகிறது. காசு ரைட்லாம் போட்டுருக்கு, அப்போ ரைட்டில் தான் போகணும். லெஃப்ட்டில் மட் ஹவுஸ் வந்து ஓகே, மட் ஹவுஸில் மட் வில்லேஜ் போட்டுருக்கோம். சரியாக இருக்குங்க வெயில் அடிக்கிறப்ப. ரோடை பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியான ரோடு. இதில் பாருங்கள் டெம்பரேச்சரை பாருங்கள், டயர் டெம்பரேச்சர் -3 -4. -3 -4னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம். 1 கிலோமீட்டர் வந்துமே வந்து -3 -4 தான் இருக்குது. கல் மாதிரி. அப்போ டயர் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அந்த அலாயெல்லாம் அப்படியே ஃப்ரோசன் ஆகி இருக்கும். சிக்கிமில் வந்து நான் அந்த டார்ஜிலிங் பீலிங் போயில காமிச்சிருப்பேன். 42 48 வரையும் போச்சு டயர் டெம்பரேச்சரு. இங்கே -3 போகுது. அப்போ அந்த டயர் எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க ரெண்டுக்கும். முன்னாடி பாருங்க, சரியாக இருக்குது. அழகான சன்ரைஸுங்க. ஆனால் சொல்லப்போனால் இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போக மனசே வரல. இங்கேயே செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு. சமாளமாக இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் குளிர் ஓவராக இருந்தாலும் ஒரு வாரம் 2 வாரம் இருந்தோம்னா நம்மளும் இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவோம்ல. அப்படிங்கிறப்ப இங்கே செட்டில் ஆகலாம் தோணும்ல. செம்மையாக இருக்கு பாருங்க இந்த இடம். சரியா இருக்கு பாருங்க இந்த இடம். வெல்கம் டு ஸ்பித்தி. அங்க ஒரு வண்டி வருது பாருங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருந்தா மஹிந்திரால இருந்து யாரும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, உங்க வண்டியை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். இறங்கி வீடியோ எடுத்து யாரும் மன மாட்டீங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் கொண்டு வர பாருங்க வண்டியெல்லாம். இப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ உக்கரமா இருக்கு பாருங்க. இது பாத்தீங்களா ப்ரோ, எல்லாமே ஸ்பித்தி ஜேர்னியா இந்த வண்டி இதுக்குனே யூஸ் பண்ணுவாங்க போல. இது போட்டுங்க பாத்தீங்களா, பெட்ஷீட் தெரியுதா? அதே உங்களுக்கு எதுக்கு கூலிங் வராம இருக்கு. லடாக்ல ஃபுல்லா போட்டு பாருங்க, லாரி ஃபுல்லா போட்டு பாருங்க. போ வில்லேஜ், அது பேரு போ வில்லேஜ். இதுதான் ப்ரோ போ ப்ரோ, இந்த வில்லேஜ் பேரு போ வில்லேஜ். போவா POH.
அவ்வளோதான், வில்லேஜ் ஆரம்பிச்சு முடிஞ்சு ஒரு டேர்னிங்ல முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்னோ எக்ஸைட்மெண்ட் கம்மியாச்சுல? இந்த போட்டுருக்காங்க வண்டி எப்படி கவர் பண்ணிக்காங்க பாருங்க. இந்த இதை பாருங்க, பொலிரோ பாருங்க, பிக்கப்பு. இந்த ஸ்னோ வந்து இன்ஜினில் தான் வந்து அந்த கூலிங் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண சிரமமாக இருக்கும்னு உள்ள அவ்வளோ பெட்ஷீட் போட்டு வச்சிருக்காரு. ஸ்னோ லெவலில் எக்ஸைட்மெண்ட் கம்மியாச்சுல? இல்லை குளிர்னால அதான் தெரிய மாட்டேங்குது. குளிர் தான் மைண்டில் ஓடி. அது அப்படிதான் நாள் ஆக ஆக என்ன வெயில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கால் செம்ம ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஏன் ஆகுது இந்த ஷூ தான் தண்ணிக்குள்ள கால் விட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ தானே இருக்குது? எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லை? நான் சுத்தம் இல்லை. எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு தான் ப்ரோ இருக்கு, ஃப்ரீஸ் ஆகல, சில்லுன்னு இருக்கு. சாக்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ போகிற வழியில் நிப்பாட்டினோம். இந்த இடம் எப்படி இருக்கு நீங்களே கொஞ்சம் பாருங்க, பயங்கரமாக இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்க, பயங்கரமா இருக்கு. வெளியில விட்டா காத்து சவுண்ட் அதிகமா கேக்குதுங்க. ஸோ அதனால தான் விட முடியல, இருந்தாலும் காமிக்கிறேன் பாருங்க. -4 இருக்கு இப்ப. சரியான காத்து, கூலிங் பிரிக்குது. குச்சி குச்சியா நிக்குது பாருங்க. இது இருங்க, லிங்கம் மாதிரி ஒன்று பார்த்துருக்கேங்கிறாரு. இல்லை இங்கே பாருல, இந்த இடத்துல ப்ரோ, இங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ இதில் ஜூம் பண்ணுங்க. இங்கே பாருல. இல்லை என்னல இது? இது என்னது ஐயா? கல்லுல ஐயா இப்போ கல்ல லிங்கம் மாதிரி இருக்கு. கல்லு லிங்கமாக இருக்குங்கிறீ கீழே தானே ப்ரோ? இந்த இதானே ப்ரோ சொல்கிறீங்க? இதானே ப்ரோ சொல்கிறீங்க? இந்த இன்னொன்று பக்கத்துல இருக்கு பாருங்க. அதான் ப்ரோ, லிங்கம் மாதிரி தான் ப்ரோ பண்ணி. லிங்கம் மாதிரி தான் இருக்குது. அது கல் வந்து அப்படி அடுக்கின மாதிரி இருக்கு. லிங்கம் மாதிரி தான் இருக்கு. மேபி சாமி கும்பிடலாம் அப்படி இருக்கவங்க லோக்கல். சொல்லுங்க ப்ரோ, பஞ்சாப்காரங்க சொல்லுவோம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. என்னது ஸ்னோ லெப்பர்ட்னு சொல்லுவோம். இந்த இடம் பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. ப்ரோ சங்கரங்கோயில நம்ம தான் வந்துருப்போம், தெரிஞ்சு ஸ்மித்தி என்ன ப்ரோ? சங்கரங்கோயில இருந்து யாரும் வந்த மாதிரி தெரியல. மேலே வீரவா மேலே மேலே தெரியாது. சின்ன வயசுலேயே மேலைக்கு போகிறீங்களா ப்ரோ? மேலே போகலாம். கீழே பாருங்க எப்படி ஐஸ் ஐஸாக இருக்கு ப்ரோ. மிதக்குது பாருங்க ஐஸ். தண்ணி பாருங்க, ஐஸ் வந்து வெயில் வரும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் போல தண்ணியில். இந்த பாருங்க ஃப்ரோசன் பாதி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இதே மாதிரி குளிர் வந்து நீடிச்சிச்சுன்னா மேபி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஃப்ரோசன் ஆயிரும் இந்த ரிவர். பட் ஆனால் அப்போ குளிர் கம்மியாகுங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறேன். பார்ப்போம் என்ன மாதிரி தெரியல. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகிற உள்ள நிற்கிறாங்க. எனக்கு ஸ்டாப் பண்ணு வண்டி என்ன பிரேக் பண்ண ரைட்டில் என்ன ஆச்சான்? காசா சீதா நேராக போனோமா? வண்டி வருது. செல்டோஸ் ப்ரோ. செல்டாஸ் வண்டி வருது ப்ரோ. ஒரே ஒரு கியா பார்த்துட்டோம் ஒரு வழியாக கியா பார்த்தாச்சு. செம்ம வரானே ஏமா ப்ரோ அது தார் போட்டோம்டா, போனால் தான் போக முடியும். லெஃப்ட் சைடில் பாருங்க இன்னும் போட்டிருக்கு, ஆனால் ஒன்றும் புரியலை. இந்த பாலம் எங்கிட்டு போகுது? லெஃப்டில் ஏதோ ரோட்டுக்கு போகுது ப்ரோ. இதில் ஒரு ஹோம் ஸ்டே பாருங்க, மணிராங் ஹோம் ஸ்டேயா, டாப் குவாலிட்டி ஹோம் ஸ்டேயா. ப்ரோ எங்கே அங்கே போய் கூடி பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? Hello. When are you guys going? Gaza. How many days planned you planned? Yeah, simply I'm asking. 2 days. Did you guys see snow leopard? There you can. No, before that. Snow leopard. You stood there now. There only. You missed. Okay. You are from Bangalore. Only 2 guys, huh?
லைட்டா முன்னாடி போங்க ப்ரோ. மாம்ஸ் கன்னடால பேசணும். மாம்ஸ் கன்னடால பேசணும்டா. One more that is there. மாம்ஸ் கன்னடால ப்ரூஃப் வேணுமா? One more guy is there. Kannada guy. You just see him. वसूल कल सा मत वो टाइगर Billing split yeah. तेलुगु लगा How much by this one rental? 5,000 per day. Diesel we have to put right. How much is your going to this rent? போற வழி எல்லாம் இவ்வளவு அழகா இருந்தா எப்படி எடுக்காம போக முடியும் சொல்லுங்க. போலாம். மாமா மாமா என்ன கார் எங்க ப்ரோ? டயர் தடை. ஆமா ப்ரோ டயர் தடை இருக்கு. நான் கூட இப்ப காரே இருக்குன்னு நினைச்சேன். இந்த டயர் தடை ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ஸ்டண்ட் பண்ண மாதிரி இருக்கு என்ன ப்ரோ? ஆனா வண்டி சிக்குச்சுன்னா முடிஞ்சு ப்ரோ. இது அல்ல எல்லாம் வந்துருப்பாங்க ப்ரோ. கல் எடுக்க வருவாங்களா ப்ரோ லோக்கலு? டிராக்டர் இருக்கலாம் லோக்கல் கல் விட எல்லாம் வருவாங்க. இவங்க லெஃப்ட்ல பாருங்க ஃப்ரீஸா இருக்கு பாருங்க. ஐயா மெதுவா போங்க ஐயா. கொஞ்சம் ஐயா மெதுவா இங்கேயா முன்னாடி போய் மெதுவா போங்க ஐயா. என்ன நிப்பாட்டுங்க ஐயா. இந்த இருக்கு பாருங்க ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது பாருங்க. ஃப்ரீஸ் ஆகினா கீழே வந்து தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும். மேல் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். உள்ளே காலை வச்சிங்கன்னா புதக்கணும் உள்ளே போயிடும். போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க எங்கள் வண்டியில் வர்ற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஓவர்லாப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பஞ்சதந்திர மாதிரி தான் இருக்குது பேசுகிறது. எவன் பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு வீடியோவில் கேட்காது கண்டிப்பாக. அடுத்த கிராமம் வந்துட்டோம் பாருங்க. -6 காமிக்குதுங்க வண்டியில் இப்போ. மொத்தமாக கடையை மூட்டுக்கு இருப்பாங்க. பஸ்ஸு பாருங்க கடைசியாக காசா போகிற பஸ்ஸு இப்போ தான் பார்க்குறேன். காசாக்கு பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி ரெக்மங் வியூலாம் பார்த்துருக்கேன். சிச்சிலிங் ஊர் பேர். அடி பாருங்க சிச்சிலிங்கா வரும். ஐ மிஸ் ஆயிடுச்சா? ஆமாம் ப்ரோ எத்தனை மீட்டரில் இருக்கும் பாருங்க. 3474 மீட்டரில் இருக்கும் ப்ரோ. எத்தனை ஃபீட்டு இன்ட்டு ஃபீட்டு எவ்வளோ ப்ரோ வரும்? எல்லாம் தற்கூரி ப்ரோ. நம்மலாம் டப்புன்னு வந்து இப்போ கீழே வரும் பாருங்க ஸ்க்ரீனில். இருக்குல்ல சிச்சிலிங் வில்லேஜ் அட் கிலோமீட்டர் 50 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? இவங்க பிஆர்ஓ என்ன மாதிரி டேர்ம்ல அதை மீன் பண்றாங்கிறது கரெக்டாக தெரியல. யார்கிட்ட விசாரிப்போம். பிஆர்ஓ ஃபிளாக். அது பிஆர்ஓ ஃபிளாக் அது எல்லா இடத்துலையும் இருக்கும். லடாக் எல்லாமே இருக்கும். அருணாச்சல் போனால் கூட இருக்கும் வெப்சைட்டில். செமையாக இருக்கும் இந்த ஊர். சரியா இருக்கும் ரூம். ஏன்னா செம்மையா இருக்கும் முடியே தங்கனா. எழுத்தாப்புல இதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்தா பயங்கரமா இருக்கும். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காய்கறி எல்லாம் வந்து சிம்லால இருந்தாங்க வரும். இந்த மாதிரி நேரத்தை வந்து முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம ஊர்ல ஃப்ரீசர் வேணும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு. இங்கெல்லாம் ஃப்ரீசரே தேவையில்ல. சும்மா அப்படியே எங்கிட்டாவது கடாசி வச்சாலே போதும். எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுமே அப்படிதான். நாங்கள் சாப்பிட்ட எல்லா ஹோட்டல்லையும் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா -14 -20 நம்ம ஊரில் வந்து ஃப்ரிட்ஜு கூட -14 -20 வராது. இங்கே அசால்ட்டாக வருது. அப்படிங்கிறப்ப அவங்க நார்மலாக வச்சாலே போதும். கூலிங்காக தான் இருக்கும். வாட்டரே ஃப்ரீஸ் ஆகல, சிக்கன் ஃப்ரீஸ் ஆகாதா? இந்த போட்டிருக்கு பாருங்க மேப்பில். ஸ்ட்ரைட்டாக போனால் காசா போட்டிருக்கு பாருங்க. ரைட்டில் போனால் ஹங்காவா இல்லை 10 லிட்டரை காணாமான்னு தெரில. ஏன்னா 10 லிட்டர் வந்து பிஞ்சு கிடக்கு இதில். ஸோ கூகுள் என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ பால் பீச்சுறாங்க ப்ரோ. பால் கொடுக்குறாங்களா? பால் பீச்சுறாங்களா? ஆமாம் ப்ரோ. ஸோ பாருங்க இது கூகுள் படி நம்ம ரைட்டு காமிக்குது. பட் ஆனால் போர்டு படி ஸ்ட்ரைட்டு. ரைட்டில் போனீங்கன்னா சுற்றி போவோம். நம்ம ஸ்ட்ரைட்லேயே போயிடுவோம். இங்கே பாருங்க கீழே ஐஸ் ரோடு ஃபுல்லாக அவ்வளோதான் ஐஸ். அத்தாடி இந்த ஐஸ் இருக்க இடத்துக்கு ஸ்னோ செயினை போட்டு இந்த தாண்ட மாம்சம் இப்போ யார் கலட்டுறது? நீர் இறங்கி மாட்டி கலட்டு வேணும்னா சொல்லுங்க செய்வோம். பாருங்க இந்த இடத்த பாருங்க சரியா இருக்கு பாருங்க.
ப்ரோ. சோலார் இருக்குது பார்த்தீங்களா இங்கெல்லாம், இதெல்லாம் ஆக்சுவலாக தண்ணி போகிற இடங்க. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க லெஃப்டில், அதெல்லாம் என்னன்னு தெரியல, ஸ்டே ஆனன்னு தெரியல. பக்கத்தில் தானே ப்ரோ. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் காஃபே அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது ஸ்பித்திக்கு. அண்ணே பாருங்கள் விரட்டி வராது பாருங்க. வெல்கம் டு ஐஸ் காஃபே. திறந்துருக்கான்னு பார்ப்போம் உள்ள கஃபே. தண்ணியெல்லாம் பாருங்கள் எப்படி ஃப்ரோசன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு இடம் மட்டும் தான் விழுது, அந்த இடம்லாம் ஃப்ரோசன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தண்ணி எப்படி விழுது பாருங்க, சரியான கூலிங்காக இருக்குங்க. கீழே பிளாக் ஐஸு லைட்டாக வழுக்குது. இங்கே பாருங்க எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. டேங்கப்பா, இந்த இடத்துல எப்படி ஒரு கஃபேயா? हाय आपका शॉप हो, ये आपका मेनू ஆள் இருக்காங்களே. मेनू मेन्यू में अभी मेरे पास मैगी कॉफ़ी है. मेघू ओके, कितना पैसे भाई मैगी? मैगी 70, काफ़ी कॉफ़ी 80. ओके ओके ओके. பாருங்க இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க, குடிச்சிட்டு போகிறாரு பாருங்க. கிளேசியர் வாட்டர். இந்த ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தண்ணி ஊற்றி இன்னும் ஃப்ரீஸ் பண்ணுறாரு, இல்லைனா மெல்ட் ஆயிரும் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இது எப்படி ஆக்சுவலாக இது வந்து உள்ளே வந்து அந்த இது மாதிரி இருக்குது பாருங்க, டக்கு மாதிரி, அதுக்குள்ளே அந்த இது தெரியுது பாருங்க நோஸ் கிட்டக்க. என்னென்னு பார்த்தா சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்படியே தண்ணி ஊற்றி இதை வந்து அந்த ஸ்னோ சிலை மாதிரி ஆக்கியிருக்காங்க. மற்றபடி உள்ளே இருக்கிறது வந்து உண்மையான சிலை தான், இவங்க வந்து செய்யலை ஸ்னோ வச்சு. டீத் தெரியுது பாருங்க, ஒரிஜினல் டீத்து. आपको कौन सा लैंग्वेज है सर? तमिल 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 मद्रासी, चेन्नई, मद्रास. वैसे आपका सबसे एक्टर कौन है? ये तो मैंने मूवी में सुना था. मूवी क्या मूवी? ये मूवी का नाम याद नहीं, बस ऐसे मूवी देखा था. चेन्नई एक्सप्रेस. वैसे आपका एक्टर कौन है सबसे तगड़ा एक्टर? विजय विजय या विजय 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 इளைய தளபதி விஜய். हाँ 1 2 विजय पसंद करने वाला करोड़ों वही है ना. पुष्पा, यू सेइंग पुष्पा? पुष्पा. எல்லாம் நீங்க ஒண்ணு ஃபுல்லா தமிழ்னாலே புஷ்பா தான். அதான் நம்ம தெலுங்கப்பா. புஷ்பா வந்து தெலுங்கு. अपनी दम पर बनाए. सुना है डायलॉग उसका है ना? हीरो शाहरुख खान. या शाहरुख खान. நீ கால் நின்னாலே கொஞ்சம் ஒட்டுது தெரியுதா? கால் அப்படியே பிடிக்குது சும்மா ஹைட்டில் நின்னா. இந்த சேர்லாம் யார் உட்காரோன்னு போட்டு வச்சிருக்கான்னு தெரில, எவனா உட்கார முடியுமா சேரில்? சொன்னேன் உங்களுக்கு மாம்சே என்னது? டீ காஃபி இல்லை காஃபி தான், டீ இல்லை. என்னாச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எதுவுமே சாப்பாடு ரெடி பண்ணல, லேட்டாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே கிளம்புவோம். சீக்கிரம் இருங்க. இவர் மாங்கு இருக்காப்புல, இவர்கிட்ட வந்து காசா ரூட்டு கேட்போம். முன்னாடி மாங்கு कासा सीता जाना कितना किलोमीटर भाई? 19 लगभग. ओके 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 थैंक यू. 20 கிலோமீட்டராங்க இங்கேருந்து. இந்த வேலையை பாருங்க, இதில் அப்படியே ரோடு போகுது, அப்படியே பேக் சைடு காமிக்க பாருங்க எப்படி மலை இருக்குன்னு. ரைட் சைடு
நான் இவ்வளோ அப்படியே காமிங்க இந்த சைடு. சூப்பராக இருக்குது. ஸோ -2 இருக்குங்க இங்கே இந்த நேரமே. -2னா பார்த்துக்கோங்க, மணி வந்து 10 மணி ஆச்சு. 10 மணிக்கே -2. ஸோ இந்த லெஃப்டில் பாருங்கள், மட் ஹவுஸை பாருங்கள். அதாவது மண்ணிலே கட்டினதுங்க இதெல்லாம். மண்ணில் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங்கெல்லாம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண உள்ள டெம்பரேச்சரை. எப்படின்னா அதிகமான டெம்பரேச்சர் வந்து உள்ளே விடாமல் பார்த்துக்கும். வெயில் காலத்தில் வந்து அதிகமான வெயிலை உள்ளே விடாமல் பார்த்துக்கும். ஸ்டே தான் இதுவும். இது ஒரு கிராமம் ஒன்று வருது பாருங்க. இங்கேருந்து காசா வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மலைத்தொடரை நம்ம எங்கேருந்து பார்த்துட்டோம். அந்த மலைத்தொடர் ஸ்டார்டிங்லேருந்து சண்டிகர் தாண்டோலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதான் அந்த சைடு வியூ பார்த்துட்டோம், இந்த சைடு வியூ பார்த்துட்டோம், சிட்குள்ள அதுக்கு முன்னாடி வியூ பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ லடாக்ல இந்த சைடு, இந்த இப்போ ஸ்பிட்டியில் இந்த சைடு வியூ பார்ப்போம். ஆமாம். பாருங்க, போர் அடிக்கலைன்னா இப்போ எந்த அளவுக்கு இந்த தொடர் வந்து அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தீம்ல, தீம் ஒரே தீம்ல டெசர்ட்டாக வருது, அப்புறம் வந்து ஸ்னோவாக வருது, அப்புறம் ராக்ஸ் வருது, இப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. சாண்டு மூலியமாகவும் ஒரு மலை இருக்கு. அப்போ எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை தீம் மாறுது பாருங்க. ஸோ அதனாலேயே வந்து சலிக்கவே இல்லை, சலிப்பு தட்டலை. மலையெல்லாம் குச்சி குச்சி குச்சியாக இருக்கு பாருங்க. என்னது? ஆமாம் ஆமாம் ஆமாம். எஜ்ஜில் சொல்றியா? மேலே டாப்ல டிப்ல எவனா தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. 2 இடத்துல இருக்கு. இது இந்த மழை பெஞ்சு அப்படியே தண்ணி வடிஞ்சு இப்படி ஆறது தானே. லெஃப்ட் சைட்லாம் பாருங்க, அப்படியே ஆப்பிள் ட்ரீ. இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீங்க. ஆனால் ஒரே இடத்த நம்ம சுற்றி வரோம். ஆனால் அந்த இடத்துலேயே கொஞ்சம் தள்ளி போக மலைகள் பெருசாக இருக்கவும், அதே பேக் ட்ராப்பில் கீழே இருக்க சீனரி மட்டும் மாறுது. மேலே இருக்க இந்த மலை தொடர் வந்து அப்பயே பார்த்தோம் பார்த்தீங்களா. பட் அது கீழே வீடு அப்போ இருக்கே தெரியல, ஆனால் இப்போ தெரியுது பாருங்க. அங்கே தான் ஒரு சின்ன கிராமம். இங்கே நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரைட்டில் ஒரு இது மாதிரி இருக்குது. கேம்ப் மாதிரி இருக்குது. இங்கே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணால் எப்படி ப்ரோ இருக்கும்? காசா வந்துருச்சு பாருங்க ஒரு வழியா. ஸோ ஹையஸ்ட்டு இப்போ நம்ம இருக்க போதிலே கோல்டஸ்ட் ஏரியானா இதுதான். இந்த ஸ்பிதி ட்ரிப்பில் காசா தான். இமாச்சல். அதுவும் இப்போயே -1. காலைல மணி எத்தனை? 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கே -1. இப்போ பார்த்துக்கோங்க, நைட்டெல்லாம் வாட்ட போகுது. மாம்ஸ்லாம் என்ன ஆக போகிறான்னு தெரியல. தாங்கும் பாடி, மாம்ஸ் பாடி. ரன்னிங் ஓடி பார்ப்போம் மாம்ஸ். லாஸ்ட் இல்ல லாஸ்ட் ரன்ல வச்சு பாப்பா. மோதி மாம்ஸ். ரெடியா? உங்களை மாதிரி மாப்ஸ் இல்ல மாப்ஸ், உங்களை மாதிரி இளந்தாரி பயிலோட எங்களால் மோத முடியாது மாப்ஸ். இங்க ஒரு கேர் கட்டியிருக்காங்களே, என்ட்ரி ஃபீ போல. हेलो कितना? 200 का एंट्री फीस. जी पे கேஷ் இந்த கேஷ் கொடுத்துடலாம். 200 ரூபாங்க என்ட்ரி ஃபீஸ். பாவம், இந்த கிராமத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வாங்குறாங்க போல. जी पे हां जी पे नहीं है, जी पे नहीं है, जी पे नहीं है. பரவாயில்ல, நம்பர்லாம் வாங்குறாங்களே. கவர்மெண்டோட அது சர்க்கிட் ஹவுஸ்னா கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி, ஸ்டே ப்ராப்பர்ட்டியா? அனுப்புறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் பயங்கரமா இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி இங்க வந்துருக்குமே. ப்ராப்பர்ட்டிக்கு தான். ஸோ பாருங்க, நம்ம ரைட் அந்த லூசா. இதான் உள்ள போங்க, ஏத்துங்க. போயிட்டு போட்டு வந்தா பாது கேட்டு வந்துருவோம். அந்த ஏன் தங்க போறோமா? அந்த கிலோ ப்ரோ. ஆமா ஆமா, லூசா இதான் ரைட்டில் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி. பார்த்துட்டு வந்துடும்டா எப்படி இருக்குன்னு. அங்கிட்டு தான் வரணும். அதான். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்களா 200 இங்கே பாருங்கள். இதில் பாருங்கள், டிஎன்னுக்கு டிஎம் போட்டாங்க பாவம். 79க்கு எம் போடுவோம் பார்த்தீங்களா, அது ஒய்ஏஎம் போட்டிருக்காங்க, ஒய்யூஎம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் டிக்கெட்டு 200. நல்ல லொக்கேஷன் அது. நல்ல லொக்கேஷன். எடுத்த மணிக்கு சன்செட்டு எடுத்த மணிக்கு மவுண்டன் வியூ இருக்குது. உள்ளே போய் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
பார்த்துட்டு அப்படியே இங்கே சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. இப்போயே சுற்றி பார்க்குறதுக்கு பதிலாக முதல்ல ப்ராப்பர்ட்டி எப்போ இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நைட் வந்து சுற்றி பார்த்து வந்து லேட் ஆனால் கூட இப்படி தான் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ஒரு ஐடியா வந்துடும் பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனாக இருக்கலாம். லுஷாங் ஹோம் ஸ்டே மட் ஹவுஸ் இதுதான். ஹலோ. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் மேலே தான் ரூமு. அண்ணன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு இப்போ தான். ஹலோ, ஆப்கா நாம்? डुलकर. ஷூ ஓகே, ஷூ இங்கே கழட்டி போட்டுருணுமா? ஸோ இது ஒரு ரூமு. ஹீட்ரு வந்து எந்த ஹீட்ரு ப்ரோ? அது ஹீட்டர்னா இப்போ ஹீட்ரு இல்லை ப்ரோ, கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம், அண்ணன் எங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. திஸ் இஸ் ஹீட்ரா? Yeah, this normal tandoor. तंदूर हीट नाइट ना? नाइट हीट Night heat and I will give you heater. ओके. 5%. हाँ 5%. हियर कितना परसेंट? 3%. 3% heat rate. ப்ரோ இந்த நைட் ஹீட்டர் கொடுத்துருவாராம் ப்ரோ. இது வந்து ஹீட் வருமா இங்கே? 3%. கீழே தான் ப்ரோ ஹீட்ரு. இந்த கேட்போம் ப்ரோ. This room also. ஓகே ஓகே. வாஷு மேலே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை என்ன ப்ரோ? Your mud house, totally mud house. ओके. पानी वो पानी है हाँ, 2 टैंक है इसमें पानी है टैंक में, उसमें पानी अंदर है. उसमें बाथरूम का अटैच्ड. अंदर आज आपको अंदर दे दिया. ओके. सो ये वाला रूम के हाँ, मतलब ये वाला रूम लग गया तो ये शेयर करेगा, बाकी नहीं करेगा. ये शेयरिंग में चलता है एक्चुअल में ना. ओ ओके அதுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம். हाँ, ये ओके. आपको attached वाला दे दिया. ओके. हीटर अभी गर्म पानी ना? गर्म पानी मॉर्निंग में मिलेगा आपको. सब रूम में टॉयलेट पेपर्स हैं. टॉयलेट पेपर टॉयलेट पेपर धोना मुश्किल होता है तो टॉयलेट पेपर हर बाथरूम में रखेंगे. तो सुबह बाथरूम में सुबह हाथ मुंह फ्रेश होने के लिए फिर बकेट में 2 बकेट गर्म पानी देंगे, उसमें आपको फ्रेश होना पड़ेगा. அதான் ப்ரோ காலைல மட்டும் சுடி தந்துடுவாங்க. सुबह कितना टाइम बा? घंटी क्या? घंटा हाँ पानी गर्म पानी घंटा. आपको कितना बजे? विच टाइम यू नीड? मॉर्निंग 6 or 7. 7 6 जल्दी हो जाएगा भाई. टाइल पेपर ना वेरी टफ. हमें पानी मॉर्निंग में मिलेगा हॉट वाटर. रात 2 बकेट. टॉयलेट पेपर ना? 2 पैकेट. टॉयलेट पेपर ना? एडजस्ट करो भाई यार इंडियन वही टॉयलेट पेपर. बाकी क्या है कि भाई गर्म पानी दो. दो आप टाइम दे दो, उस टाइम दे देंगे क्योंकि हर टाइम अर्जेंट देना मुश्किल हो जाता है. अर्जेंट टाइम नो आई put it டக்குனு தெரியும் சொல்ல முடியும். नहीं you have give time. time. That time I will give. okay. Maybe before 10 minutes before. No 10 minutes, half hour minimum because because electricity light take time. Okay. So anytime this is a problem, geyser is not using yes, time yes, winter. Yeah, yes, that's why. Okay. वाराटा पोट रात डिनर रात्रि का डिनर. Dinner today palak paneer. Okay. Okay. How many nights you want? One night. One night. You want local try or you want Indian? Local means क्या डिश है? Local. There's a steam bread, local steam bread. Okay. Okay. आटा और मैदा. Atta, no maida. Okay. No use maida. Okay. Local steam bread, chili paneer, our local, Okay. and fried rice. Okay. These 3 items in the night. Okay. And in morning, these are our local chutney. हाँ. Tirik is a local bread. Okay. What is the tup kapka? Thupa, Tang puka. thentuk. हाँ. You like thentuk? If you like thentuk, we will provide thentuk in the morning. Yes, tang tuk. In morning? Yeah. Breakfast? Yes. Okay. Night any. Bye. Only one plate. Different variety. No. This is in homestay, not for each. Katafa. Yeah. Because one food for each, not for different. But dinner? Dinner, there is a local steam bread if you want local. Okay. There is a local steam bread, chili paneer, and fried rice. Variety.
ஃப்ரைட் ரைஸ் போல வேற ஏதாவது சொல்லலாம்ல? Why not tangpuk? फ्राइड राइस अभी मेरा eating तो इंडियन बनेगा फिर आप ना, क्योंकि फूड इज नॉट फॉर डिमांड्स, इट इज अ लोकल yeah local but yeah I know what time if you need I 5 minutes later. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேயே இருக்குது. அதாவது இங்கே டூடி வந்தோம், இங்கேயே இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ காசா வந்து வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்குது. this price 10.5 maybe I think. 10 லட்ச ரூபா. 10 lakh. Full option, huh? 4x4 கியர் இருக்கா? அந்த இருக்கா? Bye. கீழே இருக்குது. Shall we try this one day? ஈவினிங் Right now we are starting problem. We have to warm the down engine. Let's see. பல்ல இருக்குது பாரு. Bike load. Okay, but today evening, say bye. வா போயிட்டு வாப்பா தம்பி. ப்ரோ போலாம் ப்ரோ. இங்கே பாருங்க, ஓ உள்ள ஒருத்தர் இருக்கான்டா, பார்த்து எல்லாம் வந்துடுறாங்க. வெளியில வா. இந்த வண்டியில் பார்த்தீங்களா 4x4 இருக்குது. ஸோ தண்ணி பிடிக்க கொண்டு போகிறேன் அந்த வண்டியை. ஈவினிங் சீக்கிரம் வந்துட்டோம்னா ரவுண்டு விட்டு போக சொல்லியிருக்கோம் டீசல் போடுறோம்னு. போகா செஞ்சு கொண்டு வந்தோங்க, எப்பயும் போல் வழக்கம் போல். ஸோ போகா வந்து சாப்பிடுவோம். வர வழியில் பார்த்துருப்பீங்க, பெருசாக ஹோட்டல் எதுவும் இல்லை. ஸோ நம்மளே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. அண்ணே பாருங்க, ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேனட்டை தந்து வச்சிருக்காரு. ஸோ இவன் நேரம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் இந்த காசால சுற்றி இருக்க இடத்த அப்புறம் பாய்.